காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அரசுகளின் அரசியல் உத்திகளும் ஆயுத போராட்டங்களை எதிர்கொள்ள அவை கையாளும் உத்திகளும் பெரும்பாலும் எல்லையோர சாமானிய மக்களின் வாழ்விடங்களையே பலிக்கடாகளாக மாற்றுகின்றன. இலங்கை உள்நாட்டுப் போரின் வரலாற்றில் இத்தகைய வகுப்புவாத பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிளப்பின் முராவுடை கிராமத்தை குறிப்பிடலாம். தொன்மையான ஒரு மக்கள் குடியிருப்பு எவ்வாறு திட்டமிட்ட இராணுவமயமாக்கல் மற்றும் சமூக பிளவு அரசியல் மூலம் அதன் வரிபடத்தில் மாற்றம் கண்டது, ஓரங்கட்டப்பட்டது என்பதனை இன்றைய நாளில் சற்று விரிவாக பார்ப்போம். முராவுடை என்பது வெறும் ஒரு நிலப்பரப்பு அல்ல, அது வாழைச்சேனை பிரதேசத்தின் பூர்வீக சமூக பொருளாதார உருவாக்கத்தின் மையம். 19ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த கிராமம் இயற்கை வளங்களாலும் பாவியொட்டிய மீன்பிடி பொருளாதாரத்தினாலும் செழித்து இருந்தது. புவியியல் ரீதியாக இது ஒரு தமிழ் முஸ்லிம் எல்லைப் பகுதியாக அமைந்திருந்ததே இதன் பலமாகவும் பிற்காலத்தில் பலவீனமாகவும் மாறியது. இரு சமூகங்களும் தமக்குள் பேணி வந்த அன்றாட வணிக மற்றும் கலாசார பரிமாற்றங்கள் இந்த பகுதியில் ஒரு வலுவான பன்மைத்துவ சூழலை உருவாக்கியிருந்தது. இந்த நிலையில் இங்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது? மொசாட் உத்தியும் சமூக பிளவு அரசியலும் 1984 தொடக்கம் 1985 வரையான அந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவங்கள். முராவுடையின் அழிவு என்பது தற்செயலான போர்க்கால சேதமல்ல, அது அரசினால் திட்டமிடப்பட்ட ஒரு புவியியல் அரசியல் உத்தியின் விளைவாகும். 1984 ஸ்ட்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் ஆலோசனையுடன் உருவாக்கப்பட்ட விசேட அதிரடிப்படையின் வருகைக்கு பின்னரே இந்த பகுதியில் இனக்கலவரங்கள் என்ற வடிவில் புதிய பதற்றம் உட்செலுத்தப்பட்டது. பெரும்பான்மை தமிழ் ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இல்லை கிராமங்களில் வாழ்ந்து சிறுபான்மை முஸ்லிம் இளைஞர்களை ஊர்காவல் படை என்ற பெயரில் ஆயுத குழுவாக்கியது அரசு. 1985 கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் மூலம் இரு சமூகங்களுக்கும் இடையே ஒரு தீர்க்க முடியாத நம்பிக்கையின்மை விதைக்கப்பட்டது. இதன் முதல் பலியாக முராவுடையின் எல்லையோர உழைக்கும் வர்க்க மக்கள் தங்களின் வாழ்விடங்களை இழந்து வெளியேறினர். 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் இந்திய அமைதிப்படையின் வருகையும் அதன் போர் திறனற்ற அணுகுமுறையும் முஸ்லிம் மக்கள் மீதான தாக்குதல்களாக மாறி நிலைமையை மேலும் சிக்கலாக்கியது. எனினும் 1990 இரண்டாம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய போதே முராவுடை மீதான இறுதி தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இதனை நாங்கள் காலவரிசைப்படி இப்படி பார்க்கலாம். 1985 அரசு ஆதரவுடனான மறைமுக வன்முறை, சமூகத்தினுடைய விளைவாக பகுதியளவிலான இடப்பெயர்வு, எல்லைப் பகுதி சிதைப்பு என்பன இடம்பெற்றது. 1990 நேரடி இராணுவ முகாம் அமைத்தல், 275 வீடுகள் வழிபாட்டு தலங்கள் புல்டோசர் மூலமாக தரைமட்டமாக்கப்பட்டது. 1990களுக்கு பின் கட்டாய இராணுவ பாதுகாப்பு வலயம், 100% இடப்பெயர்வு, கிராமம் வெறிச்சோடிய வலயமாகுதல், இப்படியான ஒரு சூழல் உருவாகியது. இராணுவ பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களின் பூர்வீக வீடுகள் புல்டோசர்கள் கொண்டு தரைமட்டமாக்கப்பட்டதும் இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டதும் ஒரு மக்களற்ற வெற்றி நிலத்தை உருவாக்கும் உத்தியாகும். ஒரு சமூகத்தை முழுமையாக அழிக்க அதன் வாழ்விடங்களை மட்டுமல்ல, அதன் நிறுவனங்களையும் அடையாளங்களையும் அழிக்க வேண்டும் என்ற போரியல் கோட்பாடு முராவுடையில் அரங்கேற்றப்பட்டது. இந்த பகுதியின் மிக பெரும்பான்மையான பாடசாலை இடமாற்றம் செய்யப்பட்ட போது அந்த சமூகத்தின் அறிவுசார் தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டது. படுகொலைகள் மற்றும் கடத்தல்கள் மூலம் அச்ச அரசியல் நிலைநிறுத்தப்பட்டது. பகல் வேளையில் தமது நிலங்களை பார்க்கச் சென்ற சாமானியர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவை மக்களை தமது சொந்த நிலத்திற்கு திரும்பாது தடுத்த அரணாக செயற்பட்டது. அண்மை காலமாக முராவுடை என்ற தமிழ் பெயர் மாற்றப்பட்டு ஆவணங்களில் மீராவுடை என்ற மாற்றமடைந்து ஒரு சமூகத்தின் பூர்வீக வரலாற்று அடையாள நிலப்பரப்பிலிருந்து அகற்றும்
அடையாள குலைப்பு நடவடிக்கையாகவே பார்க்கப்பட வேண்டும். முறாவுடை பகுப்பாய்வினை மிக முக்கியமான அம்சம் போரின் சமச்சீரற்ற பாதிப்பாகும். இதே எல்லையில் உள்ள முஸ்லிம் கிராமம் எந்தவித பாதிப்புமின்றி தொடர்ந்து இயங்கும் போது தமிழ் கிராமம் மட்டும் 75% இடிபாடுகளுடன் முடக்கப்பட்டுள்ளது. இது போரின் வர்க்க மற்றும் இனரீதியான தேர்ந்தெடுத்த அழித்து ஒழிப்பை காட்டுகிறது. இன்று வரை அங்கு எஞ்சியுள்ள 75 குடும்பங்களின் வாழ்வாதார முடக்கம் மற்றும் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நீண்டகால அகதி நிலை, போருக்கு பின்னரான அமைதி சூழல் என்பது வெறும் ஆக்கிரமிப்பின் நீட்சியை தவிர உண்மையான நல்லிணக்கம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. மிராவோடை என்பது கடந்த காலத்தின் சோகம் மாத்திரமல்லாமல் அது அதிகார மையங்கள் எவ்வாறு சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிற்கு ஒன்று எதிராக திருப்பி நில ஆக்கிரமிப்பை நிகழ்த்துகிறது என்பதற்கான அரசியல் பாடம். இராணுவ முகாம்களின் அகற்றம் மற்றும் பூர்வீக நில உரிமை மீட்பு என்பவற்றையும் தாண்டி இழந்த பன்மைத்துவ சூழலை 2 சமூகங்களும் இணைந்து மீட்டெடுப்பதன் மூலமே இத்தகைய வரலாற்று பிழைகளை சரி செய்ய முடியும். அதே நேரம் இலங்கையின் உள்நாட்டு போரில் வடக்கு மாகாணத்தை விடவும் கிழக்கு மாகாணம், அதாவது மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை எதிர்கொண்ட சவால்கள் முற்றிலும் மாறுபட்டவையாகும். அங்கு நிலவிய முத்தரப்பு, அதாவது தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் தொகையில் சூழலானது போரை ஒரு நில ஆக்கிரமிப்பு உத்தியாக மாற்றுவதற்கு அரசுக்கு சாதகமாக அமைந்தது. மிராவடை போன்ற எல்லையோர கிராமங்களின் அழிவு என்பது கிழக்கு மாகாணத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை விகிதாசாரத்தை மாற்றியமைக்க கையாளப்பட்ட ஒரு பரந்த போரியல் உத்தியின் பகுதியாகும். இலங்கை சுதந்திரமடைந்தது முதலே கிழக்கு மாகாணத்தின் எல்லை கிராமங்களை குறிவைத்து திட்டமிட்ட குடியேற்றங்கள் மற்றும் இராணுவ மயமாக்கல் மூலம் மக்கள் தொகை விகிதாசாரம் மாற்றியமைக்கப்பட்டது. 1950களில் கல்லோயா திட்டம் தொடக்கம் போர்க்காலம் வரையிலான தரவுகள் மிக தெளிவாக இதனை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அரசின் குடியேற்ற திட்டங்கள் மற்றும் போர்க்கால இடப்பெயர்வுகள் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த இனவிகிதாசாரத்தில் மாற்றங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். போர்க்கால வன்முறைகள் மற்றும் மிராவடை போன்ற கிராமங்களின் அழிப்பு என்பது வெறும் தனிநபர் வன்மமாக கருதப்படாமல் மாறாக அங்கு குறிப்பிட்ட சமூகங்களின் பாரம்பரிய நிலத்தொடர்பை துண்டித்து மாவட்ட எல்லை பரப்புகளை மறுசீரமைப்பு செய்யும் நோக்கம் கொண்டது. 1985 மற்றும் 1990 ஆண்டுகளில் மிராவோடை கிராமம் சந்தித்த அதே காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் பிற எல்லை கிராமங்களும் இதேபோன்ற கூட்டுப்படுகொலைகளையும் உட்கட்டமைப்பு அழிப்புகளையும் சந்தித்தது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆவணங்களின்படி மயிலந்தனை படுகொலையை குறிப்பிடலாம். மிராவடைக்கு அருகில் உள்ள எல்லையோர தமிழ் கிராமமான மயிலந்தனையில் 35 சாமானிய மக்கள் அரச படையினருடன் இணைந்த குழுக்களால் படுகொலை செய்யப்பட்டனர். சத்திரகுண்டான் படுகொலை 1990. மட்டக்களப்பில் 184 தமிழர்கள், விவசாயிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒரே நாளில் படுகொலை செய்யப்பட்டு அந்த கிராமங்களின் பொருளாதார கட்டமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டது. இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் 1990களில் இலங்கை இராணுவம் கையாண்ட மிக முக்கியமான உத்தி உள்நாட்டு பாதுகாப்பு வலயம் உருவாக்குதலாகும். மிராவடை போன்ற கிராமங்களில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டதன் பின்னால் இருந்த போரியல் உத்திகள் அப்படியானதே. மிராவடை மற்றும் கிழக்கு நெல்லை கிராமங்களின் வரலாறு என்பது வெறும் போர்க்கால வன்முறை பதிவு மட்டுமல்ல, அது திட்டமிட்ட புவிய அரசியல் மாற்றங்கள் எவ்வாறு ஒரு பன்மைத்துவ சமூகத்தின் நில அமைப்பை பிரிக்க முடியும் என்பதற்கான நேரடி சான்றாகும். அதிகார மையங்களின் இந்த சமச்சீரற்ற நில ஆக்கிரமிப்பு உத்திகளை புள்ளி விவரங்களோடு ஆவணப்படுத்துவது எதிர்கால நில உரிமை மீட்பு போராட்டங்களுக்கு மிக அவசியமான ஒன்றாகும்.